10 டேஸ்க்கான ஒரு ஹெல்தி மீல் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? இதில் வந்து எப்போவும் நம்ம வீட்டில் சமைக்கிற திங்ஸை வச்சு எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா தான். இதில் வந்து கம்மியாக கார்ப்ஸ் இருக்கும். அதே சமயம் வந்துட்டு ஃபைபர், ப்ரோட்டீன்லாம் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்ட்ரிக்டாக வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு வந்து ராகி புட்டு வச்சுருக்கேன். இது கூட வந்து நான் மாம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வேண்டான்னு சொல்லிட்டு மாம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். 2வது வந்து சீஸ் ஆம்லேட் வச்சுருக்கேன். இதில் சீஸ் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். இது கூட வந்து பன்னீரும் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கார்ப்ஸே சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சீஸ் வேண்டான்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து பன்னீரை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு இது கூட மதியம் வச்ச கேரட் பொரியலும் அதுக்கப்புறமா எக்கும் உடச்சி ஊற்றிருக்கேன். இது வந்து மோர் குழம்பு, கீரை பொரியல், அப்புறமா சிக்கன், எக்கு, ஊறுகாய் இவ்வளோ வச்சுருக்கேன். இது சோயா முருங்கைக்காய் போட்டு ஒரு கறி, எக்கு, அதுக்கப்புறமா சிக்கன். இது வந்து சௌச்சௌ சாம்பார், பீட்ரூட், எக்கு, பன்னீர், தயிர் வச்சுருக்கேன். இது வந்து சோயா போட்டு அதே கறி, ஆம்லேட், பப்படம் வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.